அதை மாற்றி எவ்வளோ கோபம். அது மோசைக்குள்ளே இருந்தது கர்த்தருடைய கோபம். அதை மாட்டுக்கு தவிடு கலக்கி கொடுப்போம் பாருங்க, தவிடு புண்ணாக்கு புளிய முத்தெல்லாம் கொடுப்போம் பாருங்க. அதே மாதிரி தண்ணியை அந்த பெரிய அண்டாவில் ஊற்றி வச்சுட்டு அந்த பொடி பொடியாக பொடித்த அந்த நகைத்தொகுலெல்லாம் அதில் போட்டுட்டு எவன் எல்லாம் நகையை கொடுத்தாங்களோ எல்லாம் வந்து குடிங்களேன்னு சொன்னான். எல்லோரும் குடித்தாங்க. அவன் தாகத்தோடு அவன் எவ்வளோ முக்கி முக்கி கொடுத்துருப்பான். சிலவன் குடிக்க மடிச்சிருந்தா தலைக்கு பின்னாடி கையை வச்சு குட்டிட்டானே, இதைத்தானே நீ கும்பிட்ட, குட்டி உன் தெய்வத்தை நீ குடின்னு சொல்லி குடிக்க வச்சாங்க. குடிக்க வச்சவரும் அவனுக்கு தாகம் அடங்கவில்லை, அவன் வெறித்தனம் அடங்கவில்லை. அவன் பட்டயங்களை தூக்கி ஒவ்வொரு சகோதரர்களை மாறி மாறி வெட்டுங்கன்னாச்சு. அப்போ அண்ணன் தம்பியை வெட்டினான், தம்பி அண்ணனை வெட்டினான். அப்படி ஏறக்குறைய 3000 பேரை கொன்று குவித்தான் மோசே. அல்லேலூயா. இது கர்த்தருடைய நீதி. அக்காலத்திலே பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை தான் ஆண்டவர் கொடுத்து வந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் ஜனங்கள் மேலே இந்த பொன்னு வெள்ளி மேலேயும் வெறுப்பையும் சலிப்பையும் வைக்க ஏற்பாடு செய்தார். பாவம் செய்தவனுக்கு நகை நட்டு சொந்தம் கிடையாது. நகை நட்டெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இருந்தால் நீங்கள் விற்கிறதை செஞ்சிருவீங்க. இல்லை என்றால் பொல்லாத அடையாளங்களை நீங்கள் நகையினாலே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நகையினாலே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எனக்கு ஒரு முறை ஒருவன் ஃபைனான்ஸ் தரலாம் என்று சொல்லி சென்னைக்கு அழைத்து கொண்டு சொன்னான். அது பல கோடி சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு எடுக்கிறது. அங்கே போனால் எங்கேயோ ஒரு கலர் கொகையில் கொண்டு போகிற போல் கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு வச்சாச்சுன்னா அங்கே அந்த நகையினாலேயே பல தெய்வங்கள் அங்கே செஞ்சு வச்சுருக்கு. அது பல கோடிக்கு மதிப்பு இருக்கும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தீட்டாக எண்ணக்கூடாது. நகை தீட்டு அல்ல, நகை தீட்டு அல்ல. ஆனால் இங்கே தீட்டுப்படுத்தினார்கள், நகையை வைத்து தீட்டுப்படுத்தினார், விக்கிரகத்தை செய்தார்கள். ஆகவே தேவன் கோவப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே தேசம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நகை அழகு தான், நமக்கு இல்லை என்பது தான் முக்கியம். இப்போ ஆனால் கொடுக்கிற நகையை நீ பத்திரமாக பாதுகாக்கலைன்னா தீட்டாக பயன்படுத்தினா இருக்கிறதையும் பிடுங்கிடுவார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஆகவே தேவன் ஒரு நபரை உருவாக்கி அழகுபடுத்தி பார்க்கிறார். ஒரு ஆஸ்தியை கொடுக்கிறார், அதிசயங்களை அவர் செய்கிறார். நீ அதை வச்சு தக்க வைத்து கொள்ள வேண்டும். உன் சரீரத்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும், உன் உள்ளத்தையும் பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாத்தானுக்கு நீ பலியிட்டாய் என்று சொன்னால் உன்னை தூக்கி சாத்தானுக்கே பலி கொடுத்துருவார் ஆண்டவர். உற்சவமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் ஒரு மனிதனுடைய உடன்படிக்கை என்பது எப்படித்தான். அல்லேலூயா. என்றால் பாவ வாழ்க்கையை முறித்து புதிய வாழ்க்கையில் நம்ம பிரவேசிக்கிறோம். பாவ வாழ்க்கையை நம்ம கழுவி விட்டுட்டு புதிய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? சொல் செயல் சிந்தனை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு சாத்தானையாக ஆண்டவரே உள்ளே அனுப்பிடுவார். அல்லேலூயா. இப்போ எரேமியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து போகலாம். 16 17 வாசிங்க. தானிலிருந்து அவருடைய குதிரைகளின் மூச்சறிதல் கேட்கப்படுகிறது. அவருடைய பலத்த அஸ்வங்கள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிருகிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். மெய்யா இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு யுத்தத்தின் சத்தம், குதிரைகளுடைய கணப்பு சத்தம், இராணுவத்தினுடைய இரைச்சல், அது தேசத்தை பாழாக்கும். தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற வேளையிலும் கூட நமக்கு இருக்கிற கொஞ்சம் சமாதானத்தை எடுத்து போடுவதற்கு ஆண்டவர் திட்டம் போட்டு என்ன பண்ணுவார்? தடைகட்டப்படாத கொடிய சர்ப்பங்களை உனக்குள்ளே அனுப்புவார். தடை இல்லை, நீ இஷ்டத்துக்கு கடிச்சுக்கோ, ஜனங்களை கடித்து அழிச்சுக்கோ. சர்ப்பம் ஆவியை கட்டவிழ்த்து விடுவார்னு அர்த்தம். அது ஆட்களுக்கு சரீரங்களில் போய் நம்மளை கொல்லும். அல்லேலூயா. தடைகட்டப்படாத சர்ப்பங்கள், அது எப்படி? மெய்யாய் அவருக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். இயேசு அடிக்கடி சொல்லுவார், மெய்யாய் நான் உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாய் நான் உனக்கு சொல்லுகிறேன். மெய்யா சத்தியம் பண்ணி தான் அவர் எப்பவுமே பேசுகிறார். மெய்யாய் தடைகட்டப்படாத சர்ப்பங்களை நான் உனக்குள்ளே அனுப்புவேன், அது உன்னை கடித்து கொல்லும், அழிக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையில்
சாபங்கள் நிறைந்து இருக்கிறது என்று சொன்னால் சாபத்தை கழுவுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். ஆகவே சாபத்தை கழுவாமல் இருந்தால் இந்த சாத்தான்கள் உள்ள வந்து நம்மளை அழிக்கும் என்று சொல்லுகிறார். அது யாரை அழிக்கும்? பாவம் செய்கிறவர்களை தான் அழிக்கும். பரிசுத்தவான்களை தொடாது, நிச்சயமாக தொடாது. அல்லேலூயா. இப்போ நாய்க்கு நல்ல அருமையான ஆட்டுக்கறியை வீட்டில் வச்சுருவோம், பாத்திரத்தில் வச்சு கொடுங்க, சாப்பிடாது. மோசமான சாப்பாடை போட்டு கொடுங்க ரோட்டில், அதான் அது சாப்பிடும். நல்ல ஆகாரம் அதுக்கு தேவையில்லை, கெட்டது தான் அதுக்கு தேவை. கெட்டது இல்லைன்னா நல்லதை கொடுக்குறத சாப்பிடும். அல்லேலூயா. ஆகவே நாய் மாதிரி நம்ம வாழக்கூடாது, பன்றி மாதிரி நம்ம சாப்பிடாது. பன்றிக்கு நம்ம விருந்து வைக்க முடியுமா? அதுக்கு என்ன, மனிதன் தின்ற கழிவுகளை தூக்கி கொடுத்தா தான் அது விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி நம்ம கழிவுகளை தேவனால் வேண்டாமென்று ஒதுக்கப்பட்ட தீட்டானவைகளை, அசிங்கமானவைகளை நம்ம விருந்தாக மாற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பன்றியை விட மிக மோசமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம உடைகளை அவர் கொடுத்தார், அப்படியே உடைகளை அவர் பிடுங்கிடுவார். அல்லேலூயா. பன்றிக்கு ஜட்டி போட முடியுமா? பண்டிகைக்கு ஜாக்கெட் போட முடியுமா? ஒரு பெண் பண்டிகை இருக்கும், ஜாக்கெட் போட முடியுமா? இல்லை ஒரு பாவாடை கட்டி கொடுக்க முடியுமா? கொடுத்தாலும் அது என்ன செய்யும்? சகதியில் தான் அது போய் விழும். அதே மாதிரி நமக்கு அழகான உடைகளை தந்திருக்கிறார், அதை தீட்டுப்படுத்தக்கூடாது, தீட்டானவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. மண்டே மார்க்கெட் இணையம் என்ற ஒரு ஊர், இணையம், தேங்காய்பட்டணம் பக்கத்தில் இருக்கிற இணையம். ஒரு சகோதரி அங்கிருந்து கருங்கல் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள், ஒரு விசிட்டரை பார்ப்பதற்காக, ஒரு பேஷண்ட்டை பார்ப்பதற்காக. அவ்வளோதான், ஒரு பேஷண்ட்டை பார்த்தா திரும்ப வரும்போது பைத்தியமாக திரும்ப வந்தாள். அந்த காலத்தில் பெர்சியான்னு சொல்லுவாங்க வெளிநாடை, இப்போ அழகாக ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்லுவோம். அன்றைக்கி பெர்சியாவுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறத அப்படி சொல்லுவோம். நல்லா சம்பாதிக்கிறது போகிறது. அது ஒரு என்ஜினியர். அந்த காலத்து என்ஜினியருக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிடலாம். இவளுக்கு வியாதிப்பட்ட மெண்டலை குணமாக்குவதற்கு அவன் போகாத மருத்துவமனைகள் இல்லை, செய்யாத செலவிடப்படாத பணமும் இல்லை. எல்லாவற்றையும் செஞ்சாலும் ஒன்றும் கிடையலை. கடைசியில் இவர் ஜீரோ ஆகிட்டார். வேறு வழியில் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வச்சிட்ருக்காரு. இந்த கடைக்கு ஜோம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போனோம். கடையிலையும் வியாபாரம் இல்லை. இப்போ கடையிலையும் வியாபாரம் இல்லை, ஜோம் பண்ண போனோம். அப்படிங்கும்போது ஒரு அழகான ஒரு ஸ்திரீ, அவருடைய மனைவி தான், ஒரு தட்டில், யாரும் எங்களுக்கு தட்டில் டீ வச்சு தரமாட்டாங்க. பிரதர் டீ சாப்பிடுங்க, பிரதர் டீ சாப்பிடுங்க, ஒரு கப்பில் தருவாங்க. ஆனால் இந்த கப்பை ஒரு பிளேட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் எடுத்து தராங்க, பேச மாட்டாங்க, டீயை தராங்க. நாங்கள் டீயை சாப்பிட்டோம். டீயை சாப்பிட்டு திரும்பி போகும்போது கர்த்தர் சொன்னார், நில்லுன்னு சொன்னார். இந்த சப்தம் அவளுக்கு கேட்டிருக்கு. நின்று திரும்பினாள். உன் இல்லத்தில் இருக்கிற ஒரு சிகப்பு பட்டாடையினுடைய தீமையை சுட்டரிக்கிறேன், இன்றைக்கே நீ விடுதலைன்னு சொன்னார். நான் டீயே குடிக்கல, அவளுக்கு அப்படி தான் சொன்னார். இன்றைக்கே விடுதலை. அவளுக்கு என்ன வியாதின்னு எனக்கே தெரியாது, என்ன பிரச்சனை எனக்கே தெரியாது. உடனே பாஸ்டர் பேச ஆரம்பிச்ச. உடனே புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனைவி பேசிவிட்டாள், என் மனைவி பேசிவிட்டாள். பிரதர், 14 ஆண்டுகளாக என் மனைவி ஊமையாகவே இருந்து கொண்டிருக்கிறாள், இன்றைக்கு அவள் பேசியிருக்கிறாள். எவ்வளோ ஆச்சரியம்! ஒரு டீ கொடுத்ததுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறார். கையை தட்டுங்க. எவ்வளோ லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருப்பார்கள் அன்றைக்கு. கடைசியில் ஒரு 10 ரூபா, அன்றைக்கெல்லாம் ஒரு 7 ரூபா டீன்னு நினைக்கிறேன், ஒரு 7 ரூபா டீயில் ஒரு விடுதலை கொடுத்தார். அப்புறம் தான் அந்த அம்மா சொல்லுது, பிரதர் எனக்கு இப்போ தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு சிவப்பு பட்டாடையை என் விரும்பி ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், சிவப்பு பட்டாடை தான். அந்த சாரியை கட்டிட்டு மருத்துவமனைக்கு போனேன். திங்கள் சந்தை தாண்டி கருங்கலுக்கு போகும்போது வர வழியில் ஒரு குளம் இருந்தது, அதில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் 2 விக்கிரங்கள் இருந்தது. அது சிவப்பு பட்டாடை உடுத்து கொண்டு நின்றது. நான் மனசில் சொன்னேன், நீயும் சிவப்பு கொடுத்துருக்கிற, நானும் சிவப்பு கொடுத்துருக்கிறேன், நீயும் சிவப்பு நானும் சிவப்பு. அவ்வளோதான், மெண்டல் ஆயிடுச்சு. ஆள் மெண்டல். அல்லேலூயா. இப்போ பிசாசை கம்பேர் பண்ண போகிற பாருங்கள், நீயும் சிவப்பு கொடுத்துருக்கேடி, நானும் சிவப்பு கொடுத்துருக்கேன்டி, இதுதான் மேட்ரு. பிறகு என்ன போது டீன்னு கூப்பிட்டி அடின்னு இல்லாட்டி நீ மெண்டல் ஆக்கி வச்சுட்டாது. 14 வருஷம் ஒரு வனவாசம். கணவனுக்கு மனைவி இல்லை, மனைவி இருக்கிற ஆனால் பிரயோஜனம் இல்லை.
உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15க்கு பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தேவன் சொல்லுகிறார்? நீ மனைவியை கல்யாணம் பண்ணுவாய், ஸ்திரியை கல்யாணம் பண்ணி மனைவியாக்கி கொள்வாய், ஆனால் அவளோட வாழ முடியாது. நீ புருஷனை கல்யாணம் பண்ணுவாய், வாழ முடியாது. சாபம், சாத்தானுடைய திட்டங்கள். பிரித்து ஆளுகை செய்யும். வீடை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய். நீ பட்டணத்திலும் சபித்தவனாக இருப்பாய், கிராமப்புறத்திலையும் சபித்தவனாக இருப்பாய். நீ என்ன தொழில் செஞ்சாலும் விளங்க மாட்டாய். அவ்வளோதான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனை சாபங்கள், 50 சாபத்துக்கு மேலே இருக்கிறது. அது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது. நீங்கள் அனுதினம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் இந்த எசேக்கியேல் 16, இந்த உபாகமம் 28. இப்போ வாக்குத்தத்தம் என்பது இந்த உபாகம் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் கொடுப்பாங்க. வசனங்களை 14 வரையும் கொடுப்பாங்க. அதான் கொடுப்பாங்க மேக்சிமம். ஏன் அதுக்கு ஊழியக்காரர்களுக்கு என்ன மெண்டலா? அதுக்கு பின்னாடி உள்ள கொடுக்க வேண்டியது தானே. நீ குழுக்கள் முறையில் நான் உண்டியலில் கொடுக்குற. இந்த 14 மட்டும் 14 ஆங்கிள் ஒன்று தான் உங்களுக்கு வரும். எல்லாம் ஆசீர்வாதம் தான் வரும். அவள் மனிதனுக்கு சாபமே வராதா? ஆசீர்வாதத்தை மட்டும் குலுக்கி போட்டால் இதில் ஒன்று எடுத்துக்கோ, 14 ஒன்று உனக்கு போ. 28 இந்த 50க்கு மேற்பட்ட இந்த சாபங்களையும் கூட எழுதி போடணும். மொத்தம் உபாகமாக 28 1லிருந்து 66 வரைக்கும் எழுதி போடணும். எது உனக்கு வருதோ அதான் உனக்குன்னு சனிக்கணும். அப்படின்னா அவன் ஆம்பளை ஊழியக்காரன். இது செலக்ட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற போகிற யாரும் சாக மாட்டாங்களா? யாரும் அழிய மாட்டாங்களா? கடன் ஏற்படாதா? பஞ்சம் ஏற்படாதா? கணவனுக்குள்ளே பிரிவினை உண்டாகாதா? எல்லாம் உண்டாகும். ஆகவே ஆசீர்வாத மோசடி இதெல்லாம். ஆசீர்வாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற மோசடி இது. கர்த்தர் உங்களை கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், உங்கள் பாவங்களை கழுவ வேண்டும். இதுதான் நம்முடைய ஊழியங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இவர்கள் என்ன பாவம் செய்தார் என்று தெரியாது. ஆனால் 14 வருடத்திற்கு பிறகு சாத்தானிடத்தில் அவள் பேசின ஒரு காரணத்திற்காக அவளை தேவன் கையளித்தார். நீ 14 வருஷம் ஊமையாயிரு, 14 வருஷம் ஊமையாயிரு. பைபிளில் இன்னொருத்த ஊமை இருக்கிறான், தெரியும் இல்லையா? வயதான கிழவனுக்கு பிள்ளை உண்டாகும், உனக்கு பிள்ளை உண்டாகும். ஓ, ஏதான எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? அப்போ நீ கூடனா ஊமையா? யார்? ஒருவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இல்லை, சொல்லுங்கள் சிஸ்டர். சகரியா. அல்லேலூயா. அவர் தண்டனை விசுவசிக்கணும். அவர் தண்டனை கொடுத்துருவார் 14 வருஷம். அப்போ அந்த ஸ்திரீ ஏதாவது ஒரு காலத்தில் பாவம் செய்திருக்கலாம், இல்லைன்னா விக்கிரத்தை சேவித்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு பட்டுப்புடவை எடுத்து விக்கிரங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு கையளித்தல் வரணும். வேணால் ஒரு பாவம் இருக்க வேண்டும். என்ன சொன்ன? நீ உடுத்திருக்க, நானும் உடுத்திருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மெண்டலாக்கி வச்சுது. பிசாசு ஒன்று உயிரெடுக்க முடியலைனாலும் உங்களை மெண்டலாக்க முடியும், உங்களை குழப்பங்களை உண்டு பண்ணக்க முடியும், உங்களுக்குள்ளே கலவரத்தையே ஏற்படுத்த முடியும். புருஷன் அடித்தா சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் புருஷனை திரும்ப அடிக்கிற ஸ்திரீகளாக நம்ம மாறி விடுக்கிறோம் இல்லையா? என்ன சாத்தான் திரும்ப பேசிடுவான். ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்பான். அப்போ கேட்பான், ஏன்டா என்ன அடிச்சேன்னு என்கிட்டயே கேட்குறியான்னு மறுபடியும் ஒன்றை கொடுத்துருவான். உடனே வாரி கட்டிட்டு ஊரை விட்டு போக வேண்டியது வரும். இல்லைன்னா அவன் அடித்தே கொன்று போடுவான், இல்லை நீங்கள் அவனை அடித்து கொள்ளுவீங்க. ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது சாத்தானுடைய வேலை. சமாதானத்தை கொடுப்பதற்கு தேவன் வந்திருக்கிறார். ஆகவே சாத்தானுடைய வீரியம், அவனுடைய பவர் என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்துக்கு பிறகு சாத்தான் அதிவேகமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பான், அதிவேகமாக பாவம் செய்வதற்கு வழிகளையும் உண்டு பண்ணி தருவான். உற்சாகமாக கையை தட்டலாம். நான் ஏற்கனவே சொன்ன சாட்சி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. திருச்சி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, இன்றைய செய்திக்கு அது போதும். பணக்கார வீட்டு பிள்ளை ஒரே ஒரு பாவம் தன் வாலிபனோடு, தன் பழகின வாலிபனோடு அவள் செய்தாள். அந்த ஒரே ஒரு பாவத்திற்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை உலகத்தில் மிகப்பெரிய தண்டனை கொடுத்துட்டார். சரீரெல்லாம் கருகருன்னு கற்க வைத்தார், கொப்பளங்களை வெடிக்க வைத்தார். யூரின் பண்ண முடியாது, யூரின் பண்ணினா நாத்தம் தாங்க முடியாது. தாய் தகப்பன் 2 பேரும் அதிகாரிகள். எல்லா மருத்துவமனையும் உலகத்துமெங்கும் கொண்டு சென்று ஒரு குணம் அடையாமல் மொட்டை மாடியில் ஒரு செட்டை போட்டு உள்ள
படுக்க வச்சுட்டாங்க. நீ வெளியே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, உள்ளே படுக்க வச்சுட்டாங்க. முகமெல்லாம் கருகருன மாதிரி கொப்பளங்களை வடித்து சீல் வடிந்துகிட்டே இருக்கும், நாத்தம் தாங்க முடியாது. நாயை கழுவி கட்டுறதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க பணக்கார வீட்டில். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு, அந்த வேலைக்காரி பொண்ணுக்கு இன்னொரு வேலையை கொடுத்தாங்க. மேலே கட்டி போட்டிருக்காரு நாய்க்கு, நீ அப்பப்போ பிஸ்கட்டை போடு, பக்கத்தில் போகாத, ஒன்னட்டையும் வந்து ஒட்டிடும். தாய் தகப்பன் வெறுத்து விட்டார்கள். தாய் தகப்பனுடைய இப்போ ஜபங்கள் எல்லாம் அவங்களுடைய பாணியில் உள்ள ஜபம், அதாவது மாற்று மதம். அவங்க பாணி ஜபம் சீக்கிரமாக செத்து போகணும், புதைச்சி மேட்டரை முடிச்சிடலாம், வேறு பிள்ளையே கிடையாது. ஆனாலும் கவலை இல்லை, முடிந்தால் அவர்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணினார்கள். ஆனால் ஒரு வழியும் கிடையாது. சீக்கிரமாக செத்தா சீக்கிரமாக அந்த வீடு நாத்தத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். மொட்டை மாடியில் ரெண்டு காற்று அடிக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஆகவே இவர்கள் நவநாகரிகமான வாழ்க்கையை நடத்துகிற மிக உயர் ஜாதி பிள்ளைகள், கணவன் மனைவி. அவர்கள் அசிங்கமாக நினைத்து கொள்ள, பெத்த பிள்ளை அசிங்கமாக அவர்கள் கருதி கொண்டார்கள். முடிந்தாலும் முயற்சி பண்ணார்கள். இனி முடிந்து போக விட்டு வேண்டி தீர்மானித்து விட்டார்கள். சாவு வரைக்கும் ஏதாவது கொடுக்கணும். ஒரு மகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கவலை இருக்கும். தாய் தகப்பனை பார்க்க அனுமதி இல்லை. கீழே வந்து பார்ப்பதற்கு அம்மா என்று அழைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. தாய் அப்பா என்று அழைப்பதற்கு தகப்பன் அனுமதி கொடுக்கவில்லை. எட்டி பார்க்க முடியாது. பல வருடங்கள் ஆகிவிட்டது பெற்றோர்களை பார்த்து. மொட்டை மாடியில் படுத்து கிடக்கணும், சின்ன காற்றிலையும் குளிர்லையும் மழையிலையும். சின்ன ஒரு செட்டு, நாய்க்கு போடுற செட்டு. ஆனால் நனையாத அளவுக்கு நாய்க்கு செட்டு, நனைகிற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு செட்டு. கடைசியில் என்ன பண்ணால், இயேசு பெரியவர் புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய வெள்ளிப்பாகத்தினுடைய அட்டை, அதிலே ஓட்டலிருந்து மெதுவடை வாங்கின 2 அட்டை ஒரு அட்டையில் பொதிஞ்சு வந்தது. அதை தூக்கி அந்த வேலைக்கார பொண்ணு அந்த பிள்ளைக்கு போட்டு விட்டா. வடை சாப்பிட்டா.